சபரி வந்து அத பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டாங்க. கூடவே கானா வினோத் இறங்கி போயிட்டாரு. இப்படி அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு அப்படி ஓடி போறாங்க. ஆனாலும் இந்த 2ம் வந்து உட்காந்துக்கிட்டு அப்போ திவ்யாவும், சுபிக்ஷாவும் சத்தம் போடுறாங்க. "ஏன் இப்படி பண்றீங்க? அவ்ளோ அரகன்ட் நம்மளுக்கு தேவையில்ல. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்கன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்ற ஒரே பதில், "நேத்து எல்லாரும் இப்படி பண்ணாங்கல்ல, நீங்க அமைதியா இருந்தீங்களா? நேத்து பிக் பாஸோட ரூல்ஸ்லயே இருந்துச்சு. பால தூக்கி நீங்க அடிக்கலான்னு சொல்லி இருந்துச்சு. அப்படி இருந்துமே அதனால தான் சபரியோட பிரைவேட் பார்ட்ஸ்ல அடிக்கப்போது கூட அது ஒரு இஷ்யூ ஆகல. பிக் பாஸ் ஆக்கவும் விடல. ஏன்னா அது ரூல்ஸ்ல இருக்கு. அது படாத இடத்துல பட்டுச்சுன்னா, அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிள் அவங்க தான். ஆனாலும் அத தாங்கிக்கிட்டு சபரி விளையாண்டாங்க. எதுக்காக? அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக. ஆனா இன்னைக்கு அந்த பாயிண்ட்டே தேவையில்லன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க. இதுக 2ம் முழு மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. சுபிக்ஷாவும், திவ்யாவும் சத்தம் போடுறாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, "மெடிக்கல் டீம் இருக்கு." சரிங்களா? மெடிக்கல் டீம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நடிக்கிறாங்கன்னு சொல்ல சொல்ல வந்தாங்க. இவங்கலாம் என்ன மாதிரியான ஒரு பொம்பளன்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தங்களலாம் ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்பணும். விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பா இந்த வாட்டி அவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்தே தான் ஆகணும். இதையும் வந்து அவர் பூசி, மொழுகி பேசிட்டு இவருக்கு அமருதீன் வந்து எப்போ வந்து தரக்குறைவா திவ்யாவ பத்தி பேசினாங்களோ, ஒரு லேடிய பத்தி பேசுறாங்க அப்படின்னாலே, அவங்க வந்து ரெட் கார்டு குடுத்துருந்துருக்கணும். ஆனா அத குடுக்கல. இவங்க வந்து இன்னமும் வந்து ரெட் கார்டு குடுக்காம இவனெல்லாம் வந்து ஃபைனலுக்கு கூட்டு போனாங்கன்னா, இத விட ஒரு ஒரு மட்டமான எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது. அப்போ என்னனாலும் பண்ணலாம். நம்ம வந்து ஃபைனலுக்கு போயிரலாம். என்னனாலும் இப்போ உள்ள வந்து ஒரு லவ் கன்டென்ட்ன்னு ஒண்ணு பண்ணலாம். இல்லன்னா இந்த மாரி ஒருத்தங்கள ஹர்ட் பண்ணலாம். நம்ம ஜாலியா ஃபைனலுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து வர அப்கமிங் சீசன்ல உள்ளவங்களுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இவங்க இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான், பின்னாடி வர சீசன்ஸ்ல உள்ள கண்டஸ்டன்ட் வந்து நம்ம கொஞ்சம் வயலன்ஸா இருக்கக்கூடாது, அக்ரெசிவா இருக்கக்கூடாது, காமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெனைப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி சொல்லப்போனா வெளிலருந்து வர்றவங்கலாம் வந்து ரொம்ப ரூடா அந்த மாரி வருவாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்ல வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பொறுமை கிடைச்சது. நாங்க நெறைய கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இப்போ கடைசி ஒரு 2 வாரத்துல இருக்காங்க. இருந்தும் இவங்க வந்து இன்னும் திருந்தல. இன்னும் அந்த ஒரு அக்ரெசிவ் இருக்குன்னா, இவங்க ஒரு மனுஷ பிறவியே இல்லன்னு தான் சொல்லணும். எனக்கு அவ்ளோ ஆத்திரமா வருது இப்போ. சாண்ட்ரா பெர்சனலா எனக்கு பிடிக்காது. பிடிக்காது மீன்ஸ் இந்த கேம்ல எனக்கு அவங்களோட ஆட்டிட்யூடு, அவங்க திவ்யாவ ஒண்ணுமே இல்லாம சும்மா சொன்னது, அந்த மாதிரிலாம். இப்போ மறுபடியும் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு எல்லார பத்தியும் பேசினது, அதெல்லாம் ஏன்னா திவ்யா வந்து இவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அத அப்படியே ஒரு செகண்ட்ல மறந்துட்டு அப்படியே பார்வதி கூட போயிட்டாங்க. அதனால எனக்கு அவங்களோட அந்த அந்த வயசுல வந்து எனக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு இல்ல. ஆனா இப்போ இதையே வந்து சாண்ட்ரா வீட்ல உள்ளவங்க, அந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்ப்பாங்க. கண்டிப்பா அந்த 1 ஹவர் ஷோல அம்மாவோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எப்படி பண்ணாங்க? அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அம்மாவ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அப்படி தள்ளி விடுறாங்க அப்படின்னா, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, இவ்ளோ ஒரு அக்ரெசிவா நடந்திருக்காங்க. இப்படி இப்படி வர்ற பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு முதல்ல தேவையா? தேவையே இப்படி விளையாடுற விளையாட்டே முதல்ல தேவை கிடையாது. சனிக்கிழமை எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பா இவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்தே ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.